ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் இல்லை. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் ட்ரேடர். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 3. நம்மளுடைய இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டரில் இன்னைக்கு என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்குறாங்களா? ஸோ டே அண்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளுடைய இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டரில் 2 டைப் ஆஃப் சிக்னல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ச் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் சிக்னல், ரிவர்சல் சிக்னல். பிரேக் அவுட் சிக்னல் வந்து பார்த்தா நமக்கு 1 மினிட் டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணுவோம். ரிவர்சல் சிக்னல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இன்னைக்கு நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்னிங் செக்ஷன்லேயே உங்களுக்கு 150 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆகி தான் மார்க்கெட்டே ஓப்பன் ஆனது. அதுக்கப்புறமேட்டு வந்து பாருங்களேன், நமக்கு ஓவரால் மூவ்மெண்ட்டுமே வந்து பார்த்தா நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸோடது உங்களுக்கு 30லேருந்து 35 பாயிண்ட் கூட தான் வந்து பார்த்தா நமக்கு இன்னைக்கு ஓவரால் மூவ்மெண்ட்டுமே இருந்தது. இந்த மாதிரி நமக்கு சைட்வேஸ் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்மளோட இண்டிகேட்டர் வந்து ரியாக்ட் பண்ணிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நமக்கு மார்னிங் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் பிரைஸ் வந்து 24,600 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் பிரைஸ் இருந்தது. ஸோ இந்த ஏடிஎம் பிரைஸை பேஸ் பண்ணி கால்லையும் புட்லையும் ஐடிஎம் பிரைஸ் பேஸ் பண்ணி என்னென்ன என்ட்ரி வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா 1 மினிட் கால் சைட் பார்க்கலாம். பிரேக் அவுட் என்ட்ரியில் பிரேக் அவுட் வந்து பார்த்தா 1 மினிட்ல வந்து நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே நமக்கு வரல. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெண்ட் டைரக்ஷன் பாருங்க கிளியராகவே தெரியுது. ஸோ கால் சைடு வந்து பார்த்தா மார்க்கெட் வந்து புல்லிஷ்ல தான் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு மார்னிங் செஷனில் ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்தது. அதுக்கப்புறமே ரிட்டர்ன் அகைன் வந்து பார்த்தா உங்களுக்கு அது ஒரு சின்ன ஒரு மூமெண்டம் கொடுத்தது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காலில் வந்து ட்ரெண்ட் டைரக்ஷன் வந்து பார்த்தா நமக்கு இன்னைக்கு வந்து கால் சைடு தான் நமக்கு ட்ரெண்ட் இருந்திருக்கு 1 மினிட்ல. அதே மாதிரி 1 மினிட்லேயே புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னாலுமே புட் சைடு வந்து பாருங்க நமக்கு மார்னிங் செஷனே ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங்ல தான் இருக்கு. ஸோ இதுலையுமே வந்து பார்த்தா நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே வரல. பட் ஆனால் இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராகவே ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துருச்சு. ட்ரெண்ட் பாருங்க நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மார்னிங் ஓப்பனிங்லேருந்து க்ளோசிங் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புட் சைடு வந்து செல் சைடில் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் டைரக்ஷன் இருக்கு. நமக்கு 1 மினிட் டைம் ஃப்ரேம் வந்து கம்பேர் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தா இப்போ ஒன்லி கால் சைடு மட்டும் தான் நமக்கு ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லி. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பாருங்க காலில் வந்து பார்த்தா நமக்கு மார்னிங்லேருந்து புல்லிஷ்ல தான் இருக்கு. புட்ல வந்து பார்த்தோம்னா மார்னிங்ல இருந்து பேரிஷ்ல இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு புட் சைடு வந்து அவாய்ட் பண்ணிட்டு ஒன்லி கால் சைடு மட்டும் நமக்கு இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணிருப்போம். ஸோ அப்படி நமக்கு இன்னைக்கு 1 மினிட் பிரேக் அவுட் படி வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒன் கால் சைட் புட் சைடு ரெண்டு சைடுமே வந்து பார்த்தோம்னா நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே நமக்கு வரல. அதே மாதிரி 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸ்ல வந்து பார்த்தோம்னா கால் சைடுல நமக்கு ஒரே ஒரு என்ட்ரி தான் வந்திருக்கு 9:55க்கு. ஸோ அந்த என்ட்ரி வந்து பார்த்தோம்னா நமக்கு எக்ஸெப்ட் பண்ற டார்கெட் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஆப்போசிட்டா நமக்கு டார்கெட் போகல. உங்களுக்கு இந்த என்ட்ரி வந்து பார்த்தா நமக்கு க்ளோசிங்ல தான் எக்ஸிட் பண்ணிருப்போம். இந்த என்ட்ரி வந்து பார்த்தா நமக்கு காஸ்டே எக்ஸிட் ஆயிருச்சு நமக்கு. அடுத்து புட் சைடு வந்து பாருங்க. புட் சைடு தான் வந்து பார்த்தா நமக்கு ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னோம் இல்லைங்களா, ட்ரெண்ட் டைரக்ஷன் வந்து பார்த்தா நமக்கு புட் சைடு வந்து செல்-ஆஃப்ல இருக்குன்னு சொல்லி. அப்புறம் நமக்கு இன்னைக்கு வந்து பார்த்தா நமக்கு செல் சைடு மூவ்மெண்ட் நமக்கு என்ட்ரி வந்து பார்த்தா எதுவுமே நம்ம எடுத்திருக்க மாட்டோம். இன்கேஸ் நமக்கு அப்படி எடுத்திருந்தாலுமே வந்து பார்த்தா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து 2 என்ட்ரியுமே நமக்கு ஆக்டிவேட் ஆகல. அடுத்து வந்து என்ட்ரியுமே வந்து பார்த்தா உங்களுக்கு மினிமம் பாயிண்ட் தான் வந்து பார்த்தா நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. பட் ஆனால் வந்து பார்த்தா நமக்கு இன்னைக்கு டைரக்ஷன் வந்து கால் சைடு இருக்கறனால வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி நமக்கு கால் சைடு மட்டும் தான் நமக்கு ஃபோக்கஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நமக்கு சைட்வேஸ் மார்க்கெட் வந்து பார்த்தா இன்னைக்கு நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் மூமெண்டமே 30லேருந்து 35 பாயிண்ட் தான் வந்து பார்த்தா மூமெண்டம் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு சைட்வேஸ் மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து பிரேக் ஈவன் ஆகாம உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட என்ட்ரி வந்து உங்களுக்கு எக்ஸிட் பண்ணி கொடுத்துருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தா நாளைக்கு வந்து என்னென்ன என்ட்ரி வந்துருக்குன்னு சொல்லி நாளைக்கு வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி அண்ட் லைஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் அவைலபிள் இருக்கு. வேணுங்கிறவங்க வந்து பார்த்தா உங்களோட கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஃபர்தர் டீடைல் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதெல்லாம் நம்ம இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டர் நீங்களும் யூஸ் பண்ணி பார்க்கணும்னா நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 5 days ஃப்ரீ டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியட்ல உங்களுக்கு டவுட் ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நம்மளோட டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.